Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க். ஸோ கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடகடன்னு சொல்லிடுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்தது பிசிக்ஸ் எக்ஸாமுக்கும் இருக்கும் அண்ட் கரியர் கைடன்ஸ்க்கும் இருக்கும். கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்கள். கம்பல்சரி கொஸ்டின் எப்படிலாம் கேட்பாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். யூனிட் 5ல் ஐயூபேக் நேம் கேட்கலாம். ஐயூபேக் நேம் பேஜ் நம்பர் 139 140 உங்கள் புக்கில் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் புக்கில். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லிகாண்ட்னா என்ன, கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் அயான்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப சிம்பிளான ஒன்று, இது நீங்கள் வந்து கட்டாயமாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6th யூனிட் 7th யூனிட் 8th யூனிட் 9th யூனிட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்த்தா 2 மார்க் எழுத முடியும். அடுத்தது இன்கேஸ் இது கேட்கல அப்படின்னா 10th யூனிட்டில் ஒரு டேபிள் இருக்குது, பேஜ் நம்பர் 87 இருக்குது. அந்த டேபிளை படிச்சுங்க, டேபிளை வச்சும் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். டெஃபினிஷன்ஸ் கேட்கலாம், டேரெக்டாக டெஃபினிஷன்ஸ், சென்ட்ரல் மெட்டல் அயான்னா என்ன, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்ன, இந்த மாதிரி டேரெக்டாக டெஃபினிஷன்ஸ் கேட்கலாம். அடுத்து ரீசனிங் கொஷின்ஸ் கேட்கலாம். ரீசனிங் கொஷின் கேட்டால் மாட்டிக்குவீங்க, புக்கு ஃபுல்லாக படித்தவன் தான் இது எழுத முடியும். ஒருவேளை புக் பேக்கே கேட்டால் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்பாங்க. ஈத்தர்ஸில் யூனிட் 11ல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்னு போட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், சிஓசி பாண்ட் ஆங்கிள் ஏன்னு வச்சு ஒரு தடவை கேட்டான். ஸோ அதை படிச்சுக்கோங்க. அமைனில் ஸ்ட்ரக்சர் 13th லெசனில் அமைனோட ஸ்ட்ரக்சர், அதாவது அமைனோட ஸ்ட்ரக்சர்னால் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இதாச்சு, அதோட பாண்ட் ஆங்கிள் என்ன, அந்த ஸ்ட்ரக்சரை எலாபரேட் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் படித்தாகும். ஸோ ஆல்தோ தட் எதுக்கும் நீங்கள் யூனிட் 11ல் ஐயூபேக் நேம் சார்ட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஐயூபேக் நேம் சார்ட்டு, அது ஒரு ப்ளூ கலர் சார்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஃபஸ்ட் பேஜில், அதையுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ மிஞ்சி போனால் ஃபீனால்ஸில் யூனிட் 11ல் கொஞ்சம் நாலேஜோடு இருக்கணும். ஃபீனால்ஸில் எல்லா ஈக்குவேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, விட்டுருங்க, ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். இப்போ நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கேட்டால் எது கேட்பாங்க பாருங்கள். யூனிட் 6ல் 17, 19, 20, 22 எக்ஸாம்பிள் 2. ஒருவேளை ரொம்ப வீக்காக இருக்க பையனாக இருந்தால் இது பார்க்கணுமான்னு கேட்டால் யூனிட் 6 பார்க்க வேணாம். என்ன கேட்டால் யூனிட் 7 பாரு, எல்லாருமே பார்க்கணும். 10, 11, 15, 18, 23 ரொம்ப சிம்பிளான சம். இதில் ஒரு சம் இருக்குது, ஹாஃப் லைஃப் பீரியட். இந்த 23வது சம் இந்த வருஷம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த 10, 11, 23 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 15 ரொம்ப இம்பார்ட்டன்ட் 18 விட. அதே மாதிரி எக்ஸாம்பிளில் வந்து இந்த 6, 5 மிக முக்கியம். இந்த 6, 5 நீ விட்டுட்டு போயிடாத, இதை கண்டிப்பாக படிச்சிரு. அதுக்கு நீ இது மட்டும் படிச்சுட்டு போயிடாத. இந்த எக்ஸசைஸே வந்து யூனிட்டே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 6 விட 7 இம்பார்ட்டன்ட். 6லேயும் பார்த்துக்கோங்க. யூனிட் 8ல் 8.3, 8.5, 8.4, 8.6, 8.10 எக்ஸாம்பிள். இதில் நான் முக்கியமானது மட்டும்தான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவுமே அன்வான்டாக கொடுக்கவே இல்லை. ஒரு வாட்டி பார்த்துட்டு போனால் போதும். புக் பேக்கில் 3rd, 4th, 5th, 8th, 14, 20, 24 ஒருவேளை சிம்பிளாக கேட்கணும்னா எப்படி கேட்பாங்கன்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டோட எக்ஸ்பிரஷன் கேட்பாங்க. அதுதான் இங்கே நான் நோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? எக்ஸாம்பிளே லாஸ்ட் ஒன். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. யூனிட் 9 வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரடே லா சம்மு ஒரே ஒரு சம் தான் இருக்குது. புக் எடுத்துப்பார், எக்ஸாம்பிளில் ஒரே ஒரு சம். எவாலுவேட் 2 அப்படின்னு சொல்லி ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், சமான கடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கடத்தியில் இந்த எவல்யூட்டில் 2வது கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. இந்த புக் பேக் யூனிட் 9ல் புக் பேக் 27, 20, 27, 21 பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நான் வந்து அதிகமாக தரல. அட்லீஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா கூட 2 மார்க் 3 மார்க் எழுத முடியும் கம்பல்சரி. இப்போ வாங்க 5 மார்க் ஐடென்டிஃபை ஏபிசி. ஒரு வேளை அந்த கடைசி கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும் இல்லையா 5 மார்க்கு. அப்போ 5 மார்க்கில் நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை ஏபிசி. ஏ எது, பி எது, சி எதுங்க. அவன் கொஸ்டின் எப்படி கேட்பான், மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு கொடுத்துருவான். C6H6O அப்படின்னு கொடுத்துருவான், நமக்கு என்னன்னே தெரியாது. C7H8 அப்படின்னு கொடுத்துருவான். ஒவ்வொன்றுக்குமே ஒரு மாலிகுலர் ஃபார்முலா இருக்குது. நீ எல்லாமே படிக்க வேண்டாம், நான் சொல்கிறது மட்டும் படிச்சுக்கோ. பென்சால்டிஹைடு படிச்சுக்கோ, டவுலின் படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீட்டோன்ஸ்க்கு என்னென்னு படிச்சுக்கோ, ஆல்டிஹைடு குரூப்புக்கு என்ன படிச்சுக்கோ. இந்த யூனிட் 12ல் என்னெல்லாம் வருமோ அது நல்லா படிச்சுக்கோ. யூனிட் 13ல் கொஞ்சம் பார்த்துக்கணும், அதில் புக் பேக் சம்மந்தப்பட்டதாக வரும். சரிங்களா? அப்போ யூனிட் 12ல் பென்சால்டிஹைட்லேருந்து கண்டிப்பாக அடிக்கடி சம் கேட்குறாங்க. அதே மாதிரி யூனிட் 11ல் கேட்டால் என்ன கேட்பாங்கன்னா ஃபீனால்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ பெரும்பாலும் நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஸ்ட்ரக்சர்ஸு, அதுலேருந்து தான் மாலிகுலர் ஃபார்ம்லாம் சொல்லி அப்படி இப்படிலாம் கேட்குறாங்க. பேர் எழுதினாலே 3 மார்க் போட்டுருவாங்களாமா. ஏபிசியோட பேர் எழுதினாலே 3 மார்க் போட்டுருவாங்க. அப்போ ட்ரை பண்ணுங்கள். மேலே இருக்க கொஸ்டின் கஷ்டமாக இருந்தால் ஐடென்டிஃபை ஏபிசி தான் எழுதாகணும் 5 மார்க்கில். ஸோ யூனிட் 12ல் 3rd, 5th புக் பேக்கில் பார்த்தாங்கன்னா யூனிட் 13ல் 5, 11, 13, 14, 18 யூனிட் 13ல் புக் பேக் தான் கேட்பாங்க. அதில் அந்த 5th சம்மு 7 சம் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதை போட்டுட்டிங்கனாலே போதும், அதுலேருந்தே கேட்குறாங்க. சரி, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டு ரொம்ப முக்கியமானது ஒன்றுங்க, ஒரு பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். அந்த பிடிஎஃப் நான் இங்கே காட்ட முடியல, நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லாத்துக்குமே பரிச்சயப்பட்ட ஒரு பிடிஎஃப் தான். ஸோ அது நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். இதில் 50 சம் இருக்குது, நீ 50மே பார்க்க வேண்டாம்.
இங்கே நான் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கணும், ஒரு 20 கணக்கு கொடுத்துருப்போனா, என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கணும் அந்த சம் மட்டும் பாரு. ஐடென்டிஃபை ஏபிசியில் முக்கியமான ஒரு சம்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் உனக்கு கை கொடுக்கும் கண்டிப்பாக, ஓகேவா? அப்புறம் எனக்காக யூனிட் 13ல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பென்சின்னு ஒன்று இருக்குப்பா. அது யாருமே படிக்க மாட்டேறீங்க. நைட்ரோபென்சின் கண்டிப்பாக இது படிப்பா. வேதிப்பண்பு, நைட்ரோபென்சினின் வேதிப்பண்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், படிச்சிரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எழுதலாம், இல்லைனா கம்பல்சரி நம்ம விட்டுட்டு வர வேண்டியது தான், ஓகேவா? கெமிஸ்ட்ரி யாருக்கெல்லாம் சென்டர் முடிக்கணும் அட்லீஸ்ட் இந்த ஒர்க்காவது பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக 1 மார்க் ட்விஸ்ட் பண்ணுவான். நீங்கள் 1 மார்க் எல்லாமே நீங்கள் எல்லா டாபிக் வைஸ் ஒரு லெசன்னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த 2-3 1 மார்க் அடிக்க முடியும். தவிர நம்மளால் முடிஞ்சது புக் பேக் 1 மார்க் நல்லா படிங்க. பிடிஏ கொஷின்ஸும் படித்து வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். எனிவே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நீங்கள் பாருங்கள். அட்லீஸ்ட் பார்க்க முடியல 1 மார்க்காவது பார்த்துட்டு போங்க. ஆனால் அதே ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. ஸோ இந்த பிடிஎஃபை கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே அந்த பிடிஎஃப்பையும் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. தேங்க்யூ.